நமோ நமோ நாராயணா. என்னம்மா என்ன பண்ற? நாம இப்ப எவ்வளவு நேரம் போட்டுக்கிட்டு இருப்ப? நலுக போடுறதுக்கு எல்லாம் எடுத்து வைப்போம். மணி ஆயிடுச்சு. ஊருக்கு போனவங்களுக்கு வந்துட்டாளுங்களான்னு கேளு. யாராவது போன் அடிங்க. போன் அடிங்க. உங்களுக்கு கீழே பண்ணுமா? அப்படியே கவுண்ட் பண்ணி எத்தனை இருக்குங்க. வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு புரட்டாசி 3வது சனிக்கிழமை. வீட்டில் கருக போடுறோம். பெருமாளுக்கு ஏழுமலையானுக்கு வடமாலை சாத்துறோம். எத்தனை மாலை கோப்பீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து இந்த வாட்டி 21 வடை, ஒரு சில பேர் 30, 50 அப்படின்னு கணக்கு பண்ணி போடுவாங்க. நாங்கள் 21 போடலாமா இல்லை 31 போடலாமான்னு தெரியல. எத்தனை வடை வருதோ அந்த போட்டுக்கலாம். வந்துருச்சா? சப்ப 31 போட்டுருவோம். பெருமாளுக்கு படைக்கிற வடை படம் போகிறோம். ஆனால் ஒத்தப்படைக்கெல்லாம் போடணும். படம் ஸோ எங்கள் வீட்டில் இன்னைக்கு லட்டு பண்ணலை. லட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குதா, அதனால நாங்க லட்டு பண்ணல. வடை ரெகுலரா போடுறோம். கவுண்ட் பண்ணுமா? இது எப்படிமா கட்டுறது? எப்படிமா இந்த சைடு? கோவிந்தாதா நாம போட்டாச்சுமா. போட்டு விடுங்கடி. என்னடி பண்றீங்க? எல்லாத்துக்கும் போட்டு விடுங்கடின்னு சொன்னேன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏமா எல்லாம் கேக்குறத எடுத்து கொடுங்கம்மா. தூவக்கால் ரெடி பண்ணுங்க. சாம்பிராணி உள்ள பன்னீர்
கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா 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 கோவிந்தா. சாப்பாடு வச்சுறியா? இருக்கிற திறமைய உபயோகப்படுத்த சொல்லு. நான் தான் ஒரு ஆர்வத்துல சாப்பிட்டுட்டேன்னா நீ இப்போ விளக்கேத்துற எரியறது கூட தெரியல உங்களுக்கு. விளக்கேத்துன அமைச்சரே வாங்க உட்காருங்க. எந்த வீட்டுல சாமி ஒத்த விளக்க வச்சு ஏத்துவ நீ? ஏழுமலையான கோவத்துக்கு நீ ஆளாவறீங்க. வர வர ஏழுமலையான்னா எல்லாத்துக்கும் எகத்தாம போச்சுன்னு நினைக்கிறேன். என்னென்னப்பா சேட்டை பண்றீங்க? அங்க என்னடா லட்டுல அதை கலந்தேன் இதை கலந்தேன்றானுங்க. வீட்டுல விளக்கேத்த மாட்டேங்கிறீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? சரி தட்டிங்க, சாப்பாடு வைக்கலாம். அவங்களுக்கு குத்து விளக்கு ஏத்தாமலே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம். அமைச்சர்கள்லாம் தலைமை அமைச்சர் நீங்க அதான் திறமைசாலி அமைச்சர்கள் எல்லாம். அறையல் நடக்க போட்டாச்சு. சரி சரி போட்டது எல்லாம் சந்தோஷம். கரெக்டாக தான் பண்ணையும் விளக்கு ஏற்றுறத கவனிக்கல. அது விளக்காமே நீ கவனிக்கல. எல்லாம் ஒரே கலரா தெரியாம நீயுமே கவனிக்கல. குனிஞ்சு பார்த்து வரது தெரியும் விளக்கேத்துல. காக்காய்க்கு போய் சாப்பாடு வச்சுட்டு நீர் விளையாட்டு வாங்க. சரிப்பா. மழை பெய்ய மாதிரி இருக்கு. காக்கா வருமா? கொஞ்சம் கொஞ்சம் வரும் வரும் மழை வரும். வந்தா அதுக்கு நம்ம என்ன ஒன்றும் பண்ண முடியாது.
காக்காய்க்கு வடைனா ரொம்ப பிடிக்கும், அதனால வடைக்காகவே வந்துடும். அது எங்க பாட்டி சுத்ததுன்னா உடனே வந்து ஆட்டி சுட்ட வடைனா காக்காய்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்தம்மா வாங்க பாருங்க சாப்பிடலாம். நம்ம சாப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க, பெரியவங்க நீங்க சாப்பிடுங்க. எனக்கு போதுமா? எனக்கு ஏய், சாப்பாடு காக்காய்க்கு வைக்கணும், நீங்க சாப்பிட்டு வந்துடாதீங்க. நாங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு ஏய், இங்க என்ன அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க எல்லாம் பரிமாறாம ஆள் இல்லாம இருக்காங்க, இங்க வந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் வெளியே போங்க. எங்க போனாலும் சேட்டை தான். போ, எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க, பரிமாறாம உள்ள போய் கிச்சன்ல அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. ஹாய், என் பையன் அரவிந்த் குட்டி ஃபாரின்ல இருந்து வந்துட்டான். ரொம்ப பெருமையா இருக்கு. உன் ஸ்டைல்ல தான் சொல்லு. சாப்பிட்டு சொல்றேன். ஓ, ரொம்ப நல்ல பிள்ளையா வளர்த்துருக்காங்கம்மா. ட்விங் 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 ட்விங். மாமா எப்ப வந்தீங்க மாமா? எரி கைய மாமா வந்தது ஏன் மாமா இப்படி எரிஞ்சு விழுகிறீங்க? ஏன் மாமா இப்ப எதுக்கு வந்தீங்க? இப்ப நான் என்ன பண்ணேன்? வீட்டை விட்டு வெளியே போய் வீட்டை விட்டு வெளியே போட்டா? வீட்டை விட்டு ஏய், இப்ப எதுக்கு அப்படி கத்துறீங்க?